இன்றைய தியானம் அடைக்கலமானவர். அன்று இஸ்ரவேலர் பெருகாதபடிக்கு பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படி உத்தரவிட்டான். தன் தாயால் 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்ட மோசே நாணற்பெட்டியில் வைத்து நதியில் விடப்பட்ட வேளையிலே அவன் மேல் வைத்திருந்த தேவ திட்டம் நிறைவேற கர்த்தர் பார்வோனின் குமாரத்தியின் மூலம் அடைக்கலம் கொடுத்து மோசேயை பிழைக்க பண்ணினார். எலியாவின் நாட்களிலே தேசத்தில் பஞ்சம் உண்டானது. எலியாவும் கர்த்தர் சொன்னபடி சாரிபாத் விதவையிடம் சென்றார். கர்த்தர் அந்த ஏழை விதவையையும் அவள் மகனையும் பஞ்சகாலம் முழுவதும் எலியாவை கொண்டு போஷித்து காப்பாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இது போன்ற இக்கட்டான ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் கலங்காதிருங்கள். நமக்கு பலனும் திடனும் அடைக்கலமுமான கர்த்தர் நம்மை கடைசி வரை நடத்திடுவார்.